தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி பகுதியில் குடிநீர் தொட்டி பழுதடைந்ததால் 6 மாத காலமாக அப்பகுதி மக்கள் குடிநீர் இன்றி அவதியடைந்து வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நமது செய்தியாளரிடம் அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளனர். இந்த கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதன் மூலம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர். இந்நிலையில் குடிநீர் தொட்டி பழுது காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட உத்தரவு வந்திருப்பதாக பழைய குடிநீர் தொட்டியை இடிப்பதாகவும் கூறி ஊராட்சி நிர்வாகத்தினர் இடித்துள்ளனர். இடிக்கப்பட்டு 6 மாத காலமாகியும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் கிராமத்தில் குடிநீருக்கு வழியின்றி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விவசாய நிலத்திலிருந்து குடிநீர் எடுத்து வருவதாகவும் கிராம பெண்கள் வேதனை தெரிவித்து வராங்க. பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அவர்கள் குடிநீர் பிரச்சனையை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆதங்கத்துடன் தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு டேங்க் வசதி இல்லை. டேங்க் இருந்துச்சு, அது டேங்க் எல்லாம் இடிஞ்சிட்டு இருந்துச்சு, அது இடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 2 அடி ஆழம் குழி இருக்கு. ஆனா அதுல தண்ணி வரதில்ல. 2 குடம் வரும், தண்ணி வரதில்ல. நாங்க அந்த 2 குடம் தண்ணி வச்சு நான் என்ன பண்றது? இல்லைன்னா போயிட்டு தொலைவா எடுத்துட்டு வரணும். அது எடுத்துட்டு வந்தாதான் ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கும் தண்ணி இல்லை. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரிதான் இது. வீதி லைட்டு எரியறதில்ல. வீதி லைட்டு எத்தனையோ நாள் ஆச்சு. வீட்டுக்கு போடுற லைட் மாதிரி போட்டுட்டுங்கிறாங்க. அது எங்க இவ்வளவு தொலைவு கூட அந்த வெளிச்சம் வரதில்ல, தெரியுதில்ல. இந்த மாதிரிதான் இருக்கு இந்த அவ்வளோக்குமட்டி வில்லேஜத்துல. எங்களுக்கு தண்ணி போய் 1 வருஷம் ஆகுது. எங்களுக்கு தண்ணி தேவை, தண்ணி இல்லை. ரொம்ப தொலைவு போகிற மாதிரி இருக்கு தண்ணிக்கு. எங்களுக்கு சீக்கிரமா டேங்க் கட்டி தரணும். எவ்வளவு தொலைவு போகணும் தண்ணிக்கு போகணும்? 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு. வேற கிணத்துல தான் போயிட்டு வரணும், விவசாய கிணத்துல தான். எந்த நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பல முறை சொல்லி யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை வீடுங்க இருக்குங்க? இங்க சுமார் ஒரு 100 வீடு இருக்கு. எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு தரணும். தண்ணி வசதி செஞ்சு தரணும், ரோடு வசதி செஞ்சு தரணும், மின்சார வசதி செஞ்சு தரணும். தண்ணி இல்ல, 200 வீடுக்கு இது ரொம்ப பற்றாக்குறை. தண்ணிக்கு பற்றாக்குறை. தண்ணி யாருமே இது கண்டுக்கிறது இல்லை. எந்த தலைவரும் இல்ல, கிளார்க்கும் இல்ல, கரண்ட் இல்ல. ஊர்ல பாம்பு பல்லி எல்லாம் வருது நிறைய. எங்களுக்கு பயமாக்குது. ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதுக்கு முடியல, தண்ணி இல்லாத ரொம்ப சிரமமாக்குது. ஓட்டப் மட்டும் வராங்க, நாங்க அது பண்றோங்க இது பண்றோங்க செய்யறோங்க. அது முடிஞ்ச ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சிட்டா யாருமே வரதில்ல. கரண்ட்டுக்கு இப்போ 1 மாசமா சொல்றேங்க. அங்க இதுல மீட்டிங்லயும் சொல்லி பார்த்தங்க. அவங்களும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கல, கண்டுக்கல. கிளாருக்கு சொன்ன போனே எடுக்கிறது இல்ல. கிளாருக்கு தண்ணி இல்லாத 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் தண்ணி இல்லாத இந்த சின்ன சின்ன டேங்க் வச்சுருக்கிறாங்க. தண்ணி இல்லாம சண்டை பிடிக்கிறது, அடி தின்ற அளவுக்கு கீது. அப்படி இருந்தாக்க நாங்க யாரையும் கேட்கறது, ஊர்ல யாரும் கேட்கறது இல்ல. அதனாலதான் சரி இருந்தாக்கிட்டோம் எப்படியானு எங்கேயோ ஒரு தாவு போய் எடுத்துன்னு வந்து கூட குடிக்கிறங்க. டேங்க் அது உடஞ்சிருக்குதுன்ட்டு உடச்சி கட்டுறங்க. அப்படியானு இதுல இந்த இது எல்லாம் கூட எடுத்துன்னு போயிட்டாங்க. கம்பி அது இது எல்லாம் கூட தூக்கின்னு போயிட்டாங்க. இது என்ன ஏதானே கவனிக்கல, கண்டுக்கிறது இல்ல. இப்படி இருந்தா எப்படி சொல்லு பாக்கலாம். 6 மாசம் தேங்கிச்சு. நாங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணி போறதுக்கே தண்ணி இல்லை. அங்கிருந்து போய் எடுத்துன்னு வரோங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு வரோங்க. இன்னும் முடிமாட்டாந்து எங்களுக்கு சிரமம் சார். நாங்க எங்களுக்கு டேங்க் கட்டி கொடுத்தாதான் ஆகும். நாங்க எங்க பாருது? 6 மாசம் ஆகும் சார். இங்க ஒரு 150 வீடுகளுக்கு மேல இருக்குது. இங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தண்ணி டேங்க் உடஞ்சிருச்சு. இன்னும் கட்டல. அதனால ஸ்கூல் பிள்ளைங்களை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட முடியல, சிரமமா இருக்குது. தண்ணி பிடிக்கிறதா இருந்தா விளைநில பம்பு செட் பக்கம் தான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம். அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுக்க மாதிரி அரசு அதிகாரிகிட்ட நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்கு.